இறைவனுக்கு முதற்கண் வணக்கம். உறவுகளுக்கு அடுத்தபடியாக என் பணிவான வணக்கம். என் செல்வங்களே, நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடவுள் என்பவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். எஸ், அவருடைய நினைவுக்கு நாம் வந்தவுடன் நம்மை படைத்து விட்டார். நமக்கு உயிர் கொடுத்து விட்டார். பொம்மையாக படைத்து அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த பொம்மையை எப்படி படைத்தார், யாரை போல் படைத்தார் என்றால், அவரை போலவே அவர் காப்பி அடித்து விட்டார். தன்னை போல் சிறந்த ஒரு உருவம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்று நினைத்து நம்மை படைக்க நினைத்த போது அவரை போலவே நம்மை படைத்து விட்டார். படைப்பதற்கு முன்னதாகவே நமக்கு தேவையான அனைத்தையும், ஆகாரத்திலிருந்து உணவு, பூவா சாப்பாடு, தண்ணி, காற்று, இவைகள் அனைத்தையும் நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் படைத்துவிட்டு நம்மை உருவாக்கினார். அவரை நினைத்து அவர் செய்த பேரன்புக்கு அவருக்கு நன்றி கூறி அவரை போற்றுவதே நமது தொழிலாக இருக்க வேண்டும், வேலையாக இருக்க வேண்டும், கடமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவரை நினைத்த போதெல்லாம் அவரை பாராட்ட வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வயிறு ரொம்ப நாக்கா போதும், மறந்துடுறோம் நம்ம. அப்படி இல்லாமல் அவரை நினைக்க வேண்டும். அவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம். நாம் கேட்பதற்கு முன்னவே நம்மை படைத்தார். நம் தேவைகளை அவர் தந்துவிட்டார். நாம் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை அவரிடம். இல்லாததை எப்படி என்ன என்று கேட்க முடியும்? அனைத்தையும் கொடுத்து விட்டார். ஆகாயத்தை கொடுத்தார், பூமியை கொடுத்தார். பூமியிலே தேவையான அனைத்து பொருட்களையும், ரா மெட்டீரியல்களையும், பழ வகைகளும், காய்கறி வகைகளும், காற்று, வெளிச்சம், மழை, தண்ணீர், பன்னீர் அனைத்தையும் கொடுத்து விட்டார். என்ன இருக்கிறது கேட்பதற்கு? நாம் எதை கேட்டாலும் அவர் கொடுத்தது உள் அடங்கி இருக்கிறது. நாம் அனுபவிக்க வேண்டியது தான் நமது வேலை. அவரை நினைப்போம், அவரை பாராட்டுவோம், புகழ்வோம். உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. நீங்கள் சொன்னீர்கள், கடல் கடந்து சென்றாலும், நீ எங்கே போனாலும் உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே அப்படின்னு சொன்னிருக்கிறார். ஓகே, நன்றி தேவா. செல்வங்களே, கமான். அவர் இருக்கிற இடமெல்லாம் செல்வோம், எல்லா கோயில்களுக்கும் செல்வோம். தாத்தா, எங்கள் தாத்தா எந்த கோயிலுக்கு, எங்கள் தாத்தாக்கு இது கோயில், எங்கள் தாத்தா போகிறது என்று கேட்காதீர்கள். நாம் இருக்கும் இடமே கோயில். நாம் கோயிலுக்குள்ளேயே இருக்கிறோம். இங்கிருந்தே கடவுளை பாராட்டலாம், புகழலாம். கையிலே வைத்து கொண்டே எங்களா இருக்குது தேண்டாக்கா எங்கே இருக்குது, கையிலே இருக்குது. அந்த மாதிரி கடவுள் குள்ளைய
நாம் இருக்கிறோம். எங்கேயும் போக வேண்டாம். நினைத்த இடத்திலேயே அவரை பாராட்டுவோம், புகழ்வோம், நம் தேவைகளை கேட்போம், அவரிடம் நாம் பேசுவோம். எப்படி தாத்தா அவர்கிட்ட பேசுறது? இந்த மாதிரி தான் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாங்க, இறைவா நாங்கள் உம்மிடம் பேச வேண்டுமே, பேச ஆசைப்படுகிறோமே, எப்படி உங்களிடம் நான் பேசுவது என்று ஒருவர் கேட்டாராம். அதற்கு இவர் சொன்னாராம், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும், சகல தீமைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றும் இறைவா. அப்படி என்று பேசுங்கள் என்று சொன்னாராம். அதே போல் நாம் பேசுவோமா? அதே சமயத்தில் அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் அவங்க அம்மா இல்லை, நமக்கும் அவர்கள் அம்மா. அவர் சாகும் தருவாயில் இருக்கும்போது நம்மை பார்த்து, இதோ உன் தாய், இதோ என்னுடைய தாய், அவர்கள் உமக்கும் தாய், உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் கொடுப்பார்கள், அவர்கள் என்னிடம் வந்து பெற்று உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு போனால் அவருக்கு ஒரு ஜெபம் செய்வோமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வாத பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, அச்சிக்கப்பட்ட மரியாயே, சரசுனுடைய அம்மாவே, அச்சிஷ்ட மரியாயே, சரசுனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆமேன். மாதாவுக்கு ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டோமா? அப்புறம் முன்னும் பின்னாலும் ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி இவர்களின் பெயராலே ஆமென். அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினால, த பிளஸ்ட் கிராஸ், அச்சிக்கப்பட்ட சிலுவையின் அடையாளத்தினால, த சிம்பிள் ஆஃப் த கிராஸ், அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினால சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். அதை ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு, அந்த சிலுவையை ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு சத்துருக்களை அழித்துவிடும், சத்துருக்களை ஓட்டிவிடும், சத்துருக்களிடமிருந்து எங்களை பாதுகாத்துள்ளோம் என்று அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே, த சிம்பிள் ஆஃப் கிராஸ், த சிம்பிள் ஆஃப் ஹோலி கிராஸ், அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து, சாத்தான்களிடமிருந்து, நமக்கு இன்னல் கொடுப்பவர்களிலிருந்து எங்களை பாதுகாத்துள்ளோம். அச்சிஷ்ட சிலுவையின் அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தள்ளோம் எங்கள் சர்வேஸ்வரா, எங்கள் கடவுளே என்று முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் நாம் ஜபத்திற்கு முன்னும் பின்னும் அந்த கிராஸ், த ஹோலி கிராஸ் நினைத்து கொள்ளுவோம். நமக்கு எங்கே ஒரு பயம் ஏற்படுகிறதோ, எங்கே ஒரு திகில் ஏற்படுகிறதோ, எங்கே ஒரு பயங்கரமான நிழல் காட்சி அளிக்கிறதோ, சைத்தான் இருக்கிறதோ, அவைகளை காணும்போது நமது உள்ளம் திணறும் போது, பயம் நம்மை ஆட்கொள்ளும் போது, அந்த சிலுவையை நாம் நினைத்து கொண்டு அந்த சிலுவை அடையாளத்தை போட்டு கொண்டால் தப்பித்து ஓடிவிடும். ஓ, இவன் கடவுளை பிடித்து கொண்டிருக்கிறான், இவனிடத்தில் நம்ம ஒன்றும் வாலாட்ட முடியாது. நீங்கள் வாழு.
வாழை அடக்கி வச்சிருக்குது. வாலாட்டப்படாதுட்டு அது ஓடிடும், நமக்கு எந்த இன்னல்களும் வராது. அதனால் ஜபம் செய்வதற்கு முன்னதாகவும் ஜபம் செய்த பிறகும் எப்போது நமக்கு ஒரு தைரியம் பாதுகாப்பு தேவையோ அப்போது இந்த சிலுவையை போடுங்கள். எங்கள் பிதா, த சுதன், அவர் ஹெவன்லி ஃபாதர், த சன் ஆஃப் த காட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், இவங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா எந்த இடையூறும் நம்மை தாக்காது. செய்வோமா? நம்மக்கிட்ட ஒரு சமாளிக்க ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் சிலுவை அடையாளமும் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபமும் அவரிடம் பேசுறது. முதல்ல என்ன பேசுகிறோன்னாக்கா அவரை பாராட்டுவது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவரை கூப்பிடுறோம். எங்கே தூங்கியிருக்கிறாரு இல்லைக்கா, வேறு ஏதோ வேலை பண்ணியிருக்காரு, அவரை கூப்பிடுறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே கூப்பிட்டோன்னே அவர் நம்ம பார்ப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அவரை 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 ப்ளஸ் அவரை பாராட்டுறோம். வாழ்க வாழ்க சொல்கிறோமே, அந்த மாதிரி உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உன்னுடைய ராஜ்யம் இங்கே இல்லை, உன்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. அது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, அவரை இந்த சுதராகிய சர்வேஸ்வரன் மனிதனாக பிறந்த இயேசு அந்த அந்த யார் இருக்காங்களே அவங்க கேட்டாங்கல்ல, அவர்கிட்ட சொன்னார் இவர், என்னுடைய கிங்டம் இங்கே இல்லை, என்னுடைய கிங்டம் பரலோகத்தில் இருக்குது, என்னுடைய கிங்டம் மட்டும் இங்கே இருந்தாக்கா இங்கே கதையே வேறுன்ற மாதிரி என்னுடைய கிங்டம் அங்கே இருக்குது. அதனால் பரலோகத்தில், அது பரலோகன்றது கிங்டம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஏன் பூலோகத்தில் செய்யப்படுவதாக? அங்கே நீ இருக்கிற, இங்கேயும் நீ தான் இருக்கிற. நீ இருக்கிறியா? ஆமாம் சொல்கிறாங்களே, நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான், இறைவனுடைய ஒரு சிறு பாகம் நம் உடம்பிலே இருக்கிறது. அதுதான் நமக்கு உயிர், அதுதான் நமக்கு கடவுள். அந்த உயிராகப்பட்டு தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டிமாண்டு கேட்கலாம். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாவரம்னாக்கா எப்படா கொடுப்பார் மறந்துடுவார் அவர். அதனால் இப்போவே கொடு. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரோம், இன்றே தாரோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் உனக்கு செய்த தீமைகளை விரோதமும் உனக்கு சகல பாவங்களையும் மன்னித்தாலும் அங்கே நம்மளது வட்டிமா மன்னித்தோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரோம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழுதாயும் எங்களுக்கு டெஸ்ட்டு வைக்காதப்பா. எங்களுக்கு ஸ்கூலில் படித்து எங்களுக்கு டெஸ்ட்டு வந்தாதே பயம் என்று கேள்வி கேட்காத, டெஸ்ட் வைக்காத, எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிவிடு. ஒரு வருஷமாக நாங்கள் படிச்சுருக்கிறோம் இல்லையா, ஒரு நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், ஒரு நாள் தள்ளின்னு போகிற மாதிரி ப்ரொமோட் பண்ணினே இரு. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் சகல தீமைகளில் இருந்தோம் எங்களை காப்பாற்றினோம். சகல தீமைகளில் இருந்தோம் எங்களை ரட்சித்துள்ளோம் எங்கள் சர்வீஸ்லா. அப்புறம் லாஸ்ட்டில் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் பேராலே ஆமென். சரி சொல்வாங்களே, தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நாம் நமது அப்பாவை மறக்கக்கூடாது. ஓகே.